மகா பெரிய குழப்பத்திற்குள் மார்ச் மாதம் வரைக்கும் ஓடும். மார்ச் மாதம் வரைக்கும் ஓடும். இந்த ஒன்றும் இல்லை, இந்த 2026 சொன்ன காமெடி தான் இதெல்லாம். ஒருவன் எழும்பி இருக்கிறான் அல்லவா, இந்த முறை அவன் சீஃப் மினிஸ்டர் கிடையாது. எவ்வளோ தெளிவாக போய் சொல்கிறாரு பாருங்க. ஒருவன் எழும்பி இருக்கிறான்ல, விஜய் தான். நாம் தமிழரா? விஜய் தான். அவன் எழுந்திருக்கனால இந்த முறை இல்லை அவன் சீஃப் மினிஸ்டர் கிடையாது. அடுத்த முறை அவன் சீஃப் மினிஸ்டர். இந்த முறையே சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. சபைகளுக்கு எதிரியாய் வரப்போகிறது. சத்தியமா இல்லை, உண்மையான சபைக்கு எதிரி நீங்க தான். தனக்குள்ள இயேசு வந்து பேசுறதா போய் சொல்ற நீங்க தான். இந்த வருஷம் ஃபுல்லா அரசியல் சீசன் போய்கிட்டே இருக்கும் போலயே. இப்போ ஒரு காமெடி பீஸு, என்னென்ன பொய் தீர்க்கதரிசனம்லாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாகவே அருள் இறங்கிருச்சு. நான் தான் இயேசு, நான் சொல்கிறேன் அப்படின்னு விட்டுற கதையை இன்னுமா இந்த மக்கள் நம்பிட்டு இருக்கு? வாங்க பார்த்துடலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களிடம் கேள்வி கேட்கலாம் வாங்க. தரிசிகளே, போதகரே, வணங்க கழுத்துள்ளவர்களே. ஒன்றும் இல்லை, இவரை தான் திட்டிக்கிட்டு இருக்காரு. அது இந்த வீடியோ லாஸ்ட்டில் தெளிவாக ப்ரூவ் ஆகும். இவரையே திட்டிக்கிட்டு இருக்கார். வணங்கா கழுத்துள்ளவரேன்னு அவரை திட்டுறாரு. விரியன் பாம்பின் குட்டிகளே, ஓநாய்களே, நான் இதுவரைக்கும் அமைதியா இருந்தேன். 2026 அமைதியா இருக்க மாட்டேன். நீதி செய்வேன், நீதி செய்வேன், நான் நீதி செய்வேன். அவர் தன்னை இயேசுன்னு பேசிட்டு இருக்காரு. அப்போ எனக்கு என்ன கேள்வினா, 2025 வரைக்கும் அவர் நீதி செய்யவே இல்லைன்னு சொல்கிறீங்களா? இதுலேருந்தே தெரியல நீங்கள் போலியாக பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. 26 தான் அவர் இனிமேல் நீதி செய்வார். இது வரைக்கும் அவர் நீதி செய்யாமல் இருந்தாரா? பொழப்பு நடத்தணுன்றது வேண்டி என்ன வேணால் பண்ணலாம். வேதத்தின் ஆண்டவரை அசிங்கப்படுத்தலாம், அப்படி தானே? போய் சொல்லிட்டு கடவுள் பேரை சொல்லி இது பண்ணலாமா? மக்களை இப்படி ஏமாற்றலாமா? உண்மையிலே கேட்குறேன், மக்களை இப்படி ஏமாற்றலாமா? வாய்க்கு வந்தது சொல்லி இயேசு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தது சொல்லி ஏமாற்றலாமா? போய் சொல்லலாமா? மக்களை ஏமாற்றலாமா? அரசியல் மகா பெரிய குழப்பத்திற்குள் மார்ச் மாதம் வரைக்கும் ஓடும். இது வந்து இயேசு சொல்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் காமெடியே. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தமிழ் தெரியாது. நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் கடந்துக்கிட்டு யூடியூப் சேனலில் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு எச்சரிக்கை போட்டால் அது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போய் சேராது. இது கூட தெரியாமலா வேதத்தின் ஆண்டவர் இருப்பார்? நிச்சயமாக இல்லை. இவர் போய் தான் சொல்கிறார். இப்போ இதை வச்சு சொல்கிறேன்னு மட்டும் சொல்லாதீங்க, ஃபுல் வீடியோவை பார்த்துருங்க. பச்சையாக புழுகிட்டு என் ஆண்டவர் இயேசுவை கொச்சப்படுத்த இவர் யார், இவர் யார், இவர் யார்? அரசியல் மகா பெரிய குழப்பத்திற்குள் மார்ச் மாதம் வரைக்கும் ஓடும். மார்ச் மாதம் வரைக்கும் ஓடும். இந்த ஒன்றும் இல்லை, இந்த 2026 சொன்ன காமெடி தான் இதெல்லாம். இப்பொழுது ஆட்சி செய்கிற ஆட்சி பீடம் தடுமாறுகிற ஒரு சூழ்நிலையிலே இந்த நிமிஷம் வரைக்கும் ஆடிக்கொண்டிருக்கிறது. டிசம்பர் வரைக்கும் ஆடிக்கிட்டு இருக்கான், தட்டுமாறிக்கிட்டு இருக்கான். டிசம்பர் 2025, அதான் டிசம்பர் 2025 31 அந்த ப்ராஃபஸி சொல்கிறதெல்லாம் அந்த ரேஞ்சிலேருந்து 1 ஜனவரி 2026 நடக்குது. ஒருவனுக்காக பயப்படுகிற ஒரு பெரிய கூட்டம் எழும்பிவிட்டது. விஜய்க்காக பயப்படுறாங்க. யாரு? ஏன்னா ஒருவனுக்காக பயப்படுறாங்க, டிஎம்கே. இயேசு அருள் இறங்கி வாயை திறந்து டிஎம்கேன்னு சொல்ல மாட்டார், இப்படி மொட்டையாக தான் பேசுவார். இதே நபர் நடுவில் சொல்லுவார், தீர்க்கதரிசிகள் இயேசு சொன்னதை வெளிப்படையாக சொல்லாமல் பயந்து விழுங்கி முழுங்கி சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த அரசியல் சகாப்தம் முடிஞ்சதா? இந்த அரசியல் சீன் முடிஞ்சதா? இனி அந்த சிங்காசனம் எனக்கு கிடைக்காதா? கர்த்தர் சொல்கிறேன், இந்த ஆட்சி மறுபடியும் வரும். கேட்டுக்கிட்டீங்களா? கர்த்தர் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி மறுபடியும் வரும். 2025 கடைசியில் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி மறுபடியும் வரும். வந்துச்சா?
அப்போ இவர் கர்த்தர் சொல்கிறேன்னு பொய் தானே சொன்னார். ஏன்னா என் ஆண்டவர் என் கர்த்தர், வேதத்தின் ஆண்டவர், பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்போ இவர் ஒரு ஃப்ராடு, மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணால் சொல்லுவார், கர்த்தர் சொல்கிறதா நடிக்கிறாருன்னு மக்களுக்கு புரியுமா புரியாதா? புரியுமா புரியாதா? ஏன் கடவுளை இப்படி கொச்சப்படுத்தினா என்னுடைய ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யார்? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? கர்த்தர் சொல்கிறேன், இந்த ஆட்சி மறுபடியும் வரும். ஆனால் பெரும்பான்மை இருக்காது, பெரும்பான்மை இருக்காது. இந்த ஆட்சி மறுபடியும் வரும், ஆனால் பெரும்பான்மை இருக்காது. வழக்கம் போல் எல்லாம் கணிச்சது தான். ஜாஸ்பர் இல்லை, ஜாஸ்பர் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த ஆட்சி வரும் அப்படின்ட்டாரு. இன்னொருத்தர் இந்த டைம் வராது, அடுத்த டைம் வரும் அப்படின்னாரு. இதெல்லாம் கணிப்பில் மேஜராக இதுதான் நடக்கும்னு பலரால் நம்பப்பட்டது. இவரும் அதை நம்பிட்டு மக்கள்கிட்ட கர்த்தர் சொல்லுகிறேன் அப்படின்னு பொய் சொல்லிட்டார். இப்படி பொய் சொல்லி மக்கள்கிட்ட பொழப்பு நடத்துறதுக்கு உங்களுக்கு மனசு எப்படி வருது? இதுதான் கேள்வி. மனசு எப்படி வருது? இந்த டிஎம்கே ஆட்சி வருமா? ஆனால் பெரும்பான்மையில் வராதான். இப்போ நாளைக்கு சுச்சுவேஷன் மாறலாம் அப்படின்னு முட்டு கொடுத்துட்டு 10 பேர் வருவாங்க. ஏற்கனவே நேற்று நைட்டு கூட ஒருத்தர் வந்தார், அந்த யார், மோசஸ் கவின்னு ஒருத்தர். அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் எனக்கு என்ன, பொய் சொல்கிறாங்களே. அப்படி நாளைக்கு சூழ்நிலை மாறும், இவர் இறங்கிடுவார், டிஎம்கே ஆட்சி வரும்னு இருக்கட்டுமே. அப்போ தீர்க்கதரிசனம் இவனுங்க எப்படி சொல்லியிருக்கணும்? டிவிக்கே வந்துடும், ஆனால் கொஞ்ச நாளில் கவுந்துடும், திருப்பி டிஎம்கே வரும், அப்படி தானே தீர்க்கதரிசனம் சொல்லணும். இந்த ஆட்சி தொடரும் அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொல்லிவிட்டு விஜய் வந்துட்டார், சிஎம்மாக பதவி ஏற்றுட்டாச்சு, அவங்க எதிர்கட்சியில் உட்காந்தாச்சு. இப்போ இன்னும் காலம் முடியலன்னு முதல்ல ஃபஸ்ட்டு சொன்னதே போய் தானே. ஒருவன் எழுப்பி இருக்கிறான் அல்லவா, அடுத்த சட்டசபை தேர்தலில் அவன்தான் சீஃப் மினிஸ்டர். இந்த முறை அவன் சீஃப் மினிஸ்டர் கிடையாது. எவ்வளோ தெளிவாக போய் சொல்கிறாரு பாருங்க. ஒருவன் எழும்பி இருக்கிறான்ல, விஜய் தான். நாம் தமிழரா? விஜய் தான். அவன் எழும்பி இருக்கிறான்ல, இந்த முறை இல்லை அவன் சீஃப் மினிஸ்டர் கிடையாது, ஆனால் அடுத்த முறை அவன் சீஃப் மினிஸ்டர். இந்த முறையே சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். இப்போ இவர் என்ன சொல்லுவார்? நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு ஒத்துப்பாரா? நான் கடவுள் பேரை சொல்லி ஏமாற்றிட்டேன் ஒத்துப்பாரா? இது ஒன்றும் இல்லை, பல விஷயங்கள். பொய் சொல்கிறது தான் இவங்களுக்கு வாடிக்கையே. இவனுங்க மனசுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிவிட்டு கர்த்தர் சொன்னார்னு புருடா விடுறது. நான் பெரிய அதில் ஏதாவது ஒன்று நடந்துடும், 10-20 சொன்னால் அதில் 1-2 நடக்கும். அதை எடுத்து போட்டு நான் சொன்னது நடந்துச்சு பார்த்தியா, நான் பெரிய தீர்க்கதரிசின்னு போய் சொல்கிறது. இதான் இவனுங்களுக்கு வேலை, பொழப்பு. நெக்ஸ்ட் டைம் அந்த நபருடைய கையில் சிங்காசனத்தை நான் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் டைம் தானா? இந்த டைம் இல்லையா? அப்போ நேற்று இந்த டைம் கொடுத்தது யார்? வேற யாரோவா? நீங்கள் போய் சொன்னதுனால எப்படியெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது பாருங்கள். இந்த முறை அரசியலிலே அதிக பெரும்பான்மை இல்லாததற்கு ஒரு காரணம், வாக்காளர் அட்டையில், வாக்காளர் பட்டியலில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது அடுத்த காமெடி. டிஎம்கே வந்துருச்சு, நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறாரு, ஆனால் அதிக பெரும்பான்மை இல்லாமல் வந்ததுக்கு காரணம் இந்த எஸ்ஏஆரில் ஏதோ குளறுபடி பண்ணிட்டாங்க. முதல்ல டிஎம்கே வரலப்பா, முதல்ல கற்பனை உலகத்துலேருந்து வெளியில் வாங்க, மக்களை ஏமாத்துறதை நிறுத்துங்க. குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு மதத்தை தமிழ்நாட்டிற்குள் பலவந்தப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை இந்த சட்டசபை தேர்தலுக்குள் நுழைய போகிறது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை மாதிரியான திருட்டுத்தனமாக மக்களை வஞ்சிக்கிற ஆட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் ஊடுருவிட்டாங்க, இன்னும் ஊடுருவிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. சட்டசபைக்குள்ளே அது வருதோ இல்லையோ, உங்களை மாதிரியான ஆட்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே சாதாரணமாக வந்துட்டீங்க. அதுதான் சபைகளுக்கு எதிரியாய் வரப்போகிறது. சபைகளுக்கு எதிரியாய் வரப்போகிறது. சத்தியமா இல்லை, உண்மையான சபைக்கு எதிரி நீங்க தான். தனக்குள்ள இயேசு வந்து பேசுறதா போய் சொல்ற நீங்க தான், ஏமாத்துற நீங்க தான், ஃப்ராட் தனம் பண்ற நீங்க தான். நீங்க தான் ஆண்டவருடைய சபைக்கு எதிரி. கூட்டங்களை தடுப்பார்கள், ஆலய ஆராதனையை தடுப்பார்கள், ஜப கூட்டங்களை தடுப்பார்கள். உங்களை மாதிரி பசுத்தோல் போத்தின ஓநாய்கள் தான் ஆலயத்தை தடுப்பார்கள்ன்ற போர்வையில், நான் ஒழுங்காக நடத்துகிறேன்ற பேர் வழியில் தன்னையே இயேசுன்னு காமிச்சு மக்களை ஏமாற்றுவாங்க, கெடுப்பார்கள், இரட்டிப்பான நரகத்தின் பிள்ளைகளாக்குவார்கள்.
இதிலிருந்து மக்கள் விடுபடணும்னா உண்மையிலேயே மக்கள் கொஞ்சம் விழிப்படைஞ்சு உண்மையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடினா உங்களுக்கு சத்தியமாக இதுலேருந்து விடுதலை உண்டு. இல்லைனா இவங்களுக்கு கொத்தடிமைகளாக இருந்து நாளைக்கு நரகத்தின் ரெட்டிப்பான பிள்ளைகளாக மாறுவீங்கன்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி ஆண்டவர்கிட்ட திரும்ப போகிறீங்களா, இல்லை இந்த மாதிரியான போலிகள் பின்னாடி போய் உங்கள் வாழ்க்கையை அழிக்க போகிறீங்களான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த இரத்தப்பழி என் மேலே சுமராது. சந்தோஷமாக இருங்க. உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். பாய்.